நீரன்றி வாழ்வேது நீரை நல்ல கைத்தடி எல்லாரும் உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உன்னில்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும், உன்னில்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 100,000 ஜீவன் உயிர் வாழுமே, 100,000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரன்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் கல்லுக்குள் நீரைய வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவன் தந்தவர் நீ. கல்லுக்குள் நீரைய வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவன் தந்தவர் நீ. உமையன்றி அன்பேது அசையாதையா, உமையன்றி அன்பேது அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ் முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ் முடியாதையா. நீரன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். நீரன்றி வாழ்வேது, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எனக்கென்று நன்றி சொல் துதிப்பே. எத்தனையோ நன்மை செய்தாரே, செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல் துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரன்றி வாழ்வே இறைவா, நினைவின்றி மகிழ்வேன் தேவா. நீரன்றி வாழ்வேன் இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேன் தேவா. உலகத்தில் 100 ஆண்டு, உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உன்னில்லத்தில் வாழ் ஒரு நாளை போதும், உன்னில்லத்தில் வாழ் ஒரு நாளை போதும். நீரன்றி வாழ்வேன் இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரன்றி வாழ்வேது, நீரன்றி வாழ், அவர் இல்லாம நமக்கு வாழ்க்கை இல்லை. மகிழ்வேது தேவா, நீரன்றி வாழ்வேது ஏசையா, உன் நினைவின்றி மகிழ்வேது ஏசையா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவனுக்கு மகிமை. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதுடுவோம். இயேசுவே உம் நாமத்தை என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். தெரிந்த பாடல். அவர் பரிசுத்தமான தேவன். ஹல்லேலூயா. Our God is a very holy God than any God in the world. இந்த உலகத்துல எல்லாரையும் பார்க்கலாம் மிகவும் பரிசுத்தத்தின் உச்சத்தில் இருக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று நம்மிடத்துல பரிசுத்த சிந்தையை, பரிசுத்த வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு மகிமை உண்டாவதாக அந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துமாக. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. சத்தத்தை உயர்த்தி என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன், நீ ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. கேருபீன் சேராபீன்கள் உங்களை தொழுதிடுதே. கேருபீன் சேராபீன்கள் உங்களை தொழுதிடுதே. வல்லமை இறங்கிடவே உம்மையே தொழுதிடுவோம். வல்லமை இறங்கிடவே உம்மையே தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே. பூமியில் பணிந்திடப்பா, பூமியில் பணிந்திடவே உம்மை போல் தேவன் இல்லை. பூமியில் பணிந்திடவே அற்புத தேவன், அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை மென்மையை ஆராதிப்போம். அவர் மென்மையான தேவன். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, மேலான தேவன் நீரே, மேலான நாமம் நீரே, மேலான தேவன் நீரே, வெரி மோசை காட், மேலான தேவன் நீரே. மாந்தர்கள் பறிகின்றாரே, மாந்தர்கள் பறிகின்றாரே, உம்மையே தொழுதிடுவோம், உம்மையே தொழுதிடுவோம். மாந்தர்கள் பறிகின்றாரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன், வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன். பரிசுத்தமான ரத்தம் இந்த பாவங்களை கழுவட்ட அந்த நேரம் என்னென்னும் தொழுதிடுவோம், என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன், நீ ராஜா என்றும்.
ஆராதனையில நிரப்புங்க எல்லாரையும். சத்திய பாதைகளில் சத்திய பாதைகளில் நித்தமும் நடந்திடவே, நித்தமும் நடந்திடவே, சத்திய பாதைகளில் நித்தமும் நடக்கணும்பா. உத்தம தேவன் நீரே, உம்மையை தொழுதிடுமோ. உத்தம தேவன் நீரே, உம்மையை தொழுதிடுமோ. பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவன் நீரே. உணர்ந்து பாடுங்க. வல்லமை தேவன், சகல ரூபா நீரா, ரோமல ரூபா நீரா. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை சொல்லுவோம் எல்லாரும். பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன். சேனையின் தேவன் நீரே, சேனையின் தேவன் நீரே. என்னாலும் முன் செல்லுமே, என்னாலும் முன் செல்லுமே. சேனையின் தேவன் நீரே, என்னாலும் முன் செல்லுமே. நல்லவர் இயேசு நீரே, நல்லவர் இயேசு நீரே, என்றென்றும் தொழுதிடுமோ. நல்லவர் இயேசு நீரே, என்றென்றும் தொழுதிடுமோ. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேனப்பா, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசு. எனக்கெல்லாம் நீங்க தான்ப்பா. நீரே எல்லாம், எல்லாம் எழுந்து நின்று ஆராதிப்போம். Shall we all stand to worship our Lord with big voice? நீங்க தான்ப்பா. அவரை பார்த்து சொல்லுங்க. Yes Lord, you are my everything in my life, in the world, oh God. நீரே எல்லாம், நீரே எல்லாம்.
பாருங்க. வா சோத்திரம். ஊழியங்கள் பெருகட்டும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகட்டும், தேசத்தில் சமாதான சந்தோஷம் பெருகட்டும், தேசத்தில் கொள்ளை நோய் இல்லாமல் போகட்டும். ஆண்டவரே தேசங்களை நாடுகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், தேசத்தில் செழிப்பு பெருகட்டும், வறட்சியெல்லாம் மாறட்டும். கேளுங்க. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். நீரே எல்லாவற்றிலும் மகிமைப்படும், எங்களோடு பேசும், உடைய வார்த்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே சோத்திரம். மண்ணான அடியேனே மகிமையினால் நிரப்பி ஜனங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே அடியின் மீது கிருபையாயிரும். ஆண்டவரே உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். You may be seated please. நீங்க உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிற அந்த ஆராதனையில இப்பொழுது அடுத்த பகுதி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தவர்கள் நீங்க வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் பிதாக்கள் சுதந்தரிக்கும் தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய மூதாதையரை பார்க்கலும் நம்முடைய பிதாக்களை பார்க்கலும் நம்மை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த செய்தியை தான் இந்த வாரமும் கேட்கிறோம். தொடர்ந்தேர்ச்சியாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பெருகுங்கள் பெருகும் என்கிற தலைப்பிலும் கூட பேச விரும்புகிறேன். பெருகுங்கள் பெருகும். வித்தியாசமா இருக்கலாம். ஆரம்பமே நாம் பெருக வேண்டும். We should increase in spiritual things day by day by God's grace. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினாலே ஆவிக்குரிய காரியங்களில் நாம் பெருக வேண்டும். ஆவிக்குரிய காரியம் என்ன? ஜெபம், வேத வசனம், ஆண்டவரில் வைக்கிற அன்பு, கர்த்தருக்கு கொடுக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் ஆராதனைக்கு வருவது, குடும்பமாய் வருவது, ஊழியம் செய்வது, பக்தி வைராக்கியம், விசுவாசம், கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை, இதுதான் ஆவிக்குரிய காரியங்கள். அல்லேலூயா. மெயின் திங்ஸ், மெயினான காரியங்கள். இதிலே நாம் பெருகும் போது, இதிலே நாம் வளர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மை சரீர பிரகாரமாக பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து பெருக பண்ணுகிறார். பெருகுங்கள் ஆவிக்குரிய காரியத்தில், சரீர நன்மைகள் பெருகும். பெருகுங்கள் பெருகும் என்கிற தலைப்பில் உங்களோடு வேகமாக சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். The historical book of Acts chapter 9 verse 31. அப்போஸ்தலர் 9:31 9:31. வேகமா வாசிக்கணும். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி, நல்லா கவனிக்கணும், பக்தி விருத்தி அடைந்து, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. சபைகள், சபை என்று சொன்னா சபை விசுவாசிகள். இந்த 4 சுவர்களுக்கு வெறும் கட்டடம், ஆட்கள் உள்ளே வந்து நாம் ஆராய்த்தால்தான் இது சபை. அல்லேலூயா. ஆட்கள் இதில் ஆராதனை நடக்கவில்லை என்று சொன்னால் இது சபை என்று சொல்ல மாட்டார்கள். கொஞ்ச நாள் அதோட பேர் வேறையா மாறிடும். ஒரு நாள் சர்ச்சா இருந்தது, இப்போ சபை நடக்கல, அது ஒரு கட்டடம், இல்லை அது ஒரு பாடிருந்து விட்டது, அது பழுதாகி விட்டது, சர்ச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு வீட்டை, அதில் ஆட்கள் குடியிருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது ஒரு வீடு. தேசத்தில் ஆட்கள் குடியிருக்க வேண்டும், ஜனங்கள் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் தேசம். சபையில ஜனங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது சபை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இங்க சொல்லப்பட்டது சபைகள் பக்தி விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் பெருகின. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. The church was increased day by day in the time of apostles. அப்போஸ்தல நாட்களில் சபைகள் நாளுக்கு நாள் பெருகினது. சபை என்று சொன்னால் விசுவாசிகள். புது குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். பல ஊழியங்கள் நடந்தது, அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது, ஆத்துமாக்கள் பெருகினார்கள். ஒரு சபை 2 சபையாக, 2 சபை 3 சபையாக மாறினது. கிளை சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. சிதறி போனவர்கள், உபத்திரவத்தில் சிதறி போனவர்கள், பாடுகளிலே சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். பரிசுத்த ஆவியின் துணையோடு, அபிஷேகத்தோடு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. பிரியமானவர்களே, பக்தி விருத்தி
நம்மை பெருக பண்ணுகிறது. அல்லேலூயா. முதலாவது பக்தி விருத்தியில் பெருகுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்தி விருத்தி என்று சொன்ன ஆரம்பத்திலே சொன்னேன். ஜெபம், வேத வசனம், பரிசுத்தம், ஆலயத்துக்கு வருகிற வருகை, கர்த்தருக்கு கொடுப்பது, ஊழியம் செய்வது, கர்த்தரில் அன்பு கூறுவது, இதான் பக்தி. விசுவாசம், நம்பிக்கை, இதான் பக்தி விருத்தி, ஆவிக்குரிய காரியங்கள். இந்த பக்தியில் நாம் பெருகிவிட்டால் சரீர பிரகாரமான அந்த உலகத்தில் நம்ம கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அதிகமாகவே நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. மரங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, புல்லுகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, செடிகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அது கூட ஒரு நாள் பட்டு போகலாம், அதனுடைய வளர்ச்சி. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய வளர்ச்சி, ஒரு சபையுடைய வளர்ச்சி, ஒரு ஊழியக்காரனுடைய வளர்ச்சி, ஒரு விசுவாசனுடைய வளர்ச்சி, ஒரு தேவனுடைய பிள்ளை வளர்ச்சி ஒரு நாளும் குறைவு விடாது. தாவீது வர வர பலப்பட்டான், விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த பக்தி வைராக்கியம், பக்தி வைராக்கியம் ஆண்டவருக்கு நல்லவர். எகு சொல்கிறார், நான் கர்த்தருக்காக வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பார் என்று சொல்கிறார். எகு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய பக்தி வைராக்கியத்தை அநேகர் பார்க்க வேண்டும். பாயம் படுக்கமே இருந்தாலும் ஆலயத்துக்கு போயிடுவான். நொண்டி நொண்டி நடந்தாலும், காலை இழுத்து நடந்தாலும் சபைக்கு போயிடும். அவ்வளோ பக்தி உள்ளவங்க அவங்க. என்னத்தான் நஷ்டம் வந்தாலும், என்னதான் வேதனை வந்தாலும் ஆண்டவர் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பக்தி. அப்போஸ்தலர் 16:5, அப்போஸ்தலர் 16:5 வேகமாக வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. பாருங்க, நாளுக்கு நாள் பெருகிற்று. The church was increased day by day. ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் சபைகள் பெருகினது. அல்லேலூயா. சபைகள் பெருக வேண்டும், ஆத்துமாக்கள் பெருக வேண்டும். இருக்கிற கொஞ்சம் ஆத்மா சீக்கிரம் 500 ஆத்மாவா மாற வேண்டும். இருக்கிற சபைகள் பெருக வேண்டும், கிளை சபைகள் ஆரம்பிக்க வேண்டும், கேர்சல்ஸ் ஆரம்பிக்க வேண்டும், சிறுவர் ஊழியம் ஆரம்பிக்க வேண்டும். இதற்கு நம்முடைய பக்தியை வைத்து, நம்முடைய பக்தி தான் அஸ்திபாரம். அல்லேலூயா. கிறிஸ்து ஊழியத்துக்கு அஸ்திபாரமா இருந்தாலும் நம்முடைய பக்தியை வைத்து தான் கர்த்தர் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பக்தி, பக்தி. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த பக்தி பெருகினால் போதும் சபைகள் பெருகும், ஆத்துமாக்கள் பெருகும். இந்த பக்தி பெருகினால் போதும் உன் குடும்பத்தில் தேவையான ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் கொடுத்து பெருக பண்ணுவார். அந்த பக்தி தான் முக்கியம். அல்லேலூயா. பக்தி ரொம்ப முத்தி போச்சான்னு கேட்கும். அந்த வார்த்தைலாம் இப்போ இல்லை. பக்தி ரொம்ப முத்தி போச்சா? அதுபோல ஒரு நிலைமைக்கு பக்தி நமக்கு முற்ற வேண்டும். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே முதலாவது பக்தி விருத்தியில் நீங்கள் பெருகினால் சபை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்களும் பெருகும், நம்முடைய சந்ததி பெருகும், நம்முடைய கையின் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும், எல்லாம் பெருகும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம எதை செய்கிறோமோ அதில் சிறுமை வராதபடிக்கு ஒரு பெருக்கத்தை தேவன் நிச்சயமாய் கட்டளையிடுவார். பக்தி விருத்தி முக்கியமானது. இந்த பக்தி விருத்தி என்பது விசுவாசத்தில் பக்தி விருத்தி. பாருங்க, அந்த விசுவாசம் இருந்தா எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த பாடுகள் உபத்திரவம் வந்தாலும் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டோம், ஆண்டவர் குறை சொல்ல மாட்டோம், தேவன் இல்லை என்று சொல்ல மாட்டோம், புலம்ப மாட்டோம், கதற மாட்டோம், அவிசுவாசமா ஜெபிக்க மாட்டோம், அவிசுவாசமா பேச மாட்டோம். பக்தி விருத்தியில் ஒண்ணு விசுவாசம். நான் பக்தியா இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் மேல எக்காலத்திலும் இருக்கிற அந்த பக்தி, அந்த விசுவாசம், அந்த அசைக்க முடியாத விசுவாசம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அதுதான் பக்தி. யோபுடைய பக்தி தான் பக்தி உலகத்துல. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் தருவார் மறுபடியும். அல்லேலூயா. அந்த பக்தியா இருந்ததுனால தான் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டு என்ன பண்ணாரு? ரெட்டிப்பா கொடுத்தாரு. ஆண்டவர் நல்லவர். வயசான காலத்தில் மறுபடியும் 10 பிள்ளை கொடுக்கிறாரு. எந்த காலத்திலும் பலனை கொடுக்க அவரால் முடியும். யாருக்கும் எந்த ஆசீர்வாதம் கொடுக்க ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. பக்தியா இருந்து பாருங்கள். அந்த பக்தியில விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பே விசுவாசத்தின் மூலமா இருக்கிறது, கிருபையின் மூலமா வருகிறது. யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கிருபை ரட்சிப்பை கொடுக்கிறது, பாவ மன்னிப்பை கொடுக்கிறது, பரலோக பாக்கியத்தை கொடுக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவாங்க. ஆக பக்தி, பக்தி, உங்க பக்தி பெருகட்டும். மழையானாலும், வெயிலானாலும், குளிரானாலும் ஆலயத்துக்கு வருவது ஒரு பக்தி. ஆராதனைக்கு மழையானாலும் வெயிலானாலும், மழையானாலும் வெயிலானாலும், மழையானாலும் வெயிலானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. உதட்டோடு மட்டும் பாட்டு போயிடும், உள்ளத்திலிருந்து பாடணும், அதை செயல்ல காண்பிக்கணும். அல்லேலூயா. நீங்க மழை என்பதனால் அநேகர் வராமல் இருக்கிறார்கள்.
அப்படி அல்ல. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. அதுதாங்க உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான விசுவாசம், அதுதான் உண்மையான பக்தி. ஆகவே இது போல பக்தி விருத்தியில் நாம் பெருகினால் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நிச்சயம் நமக்கு பெருகும். இரண்டாவது பாடுகளின் பெருக்கம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 Corinthians chapter 1 verse 5. இரண்டாவது பாடுகளின் பெருக்கம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 1:5. எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் இடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அல்லேலூயா. ஆறுதலுக்காய் அலைந்த என்னை அன்னையாக அரவணைத்தீர், போகும் பாதை புரியாமல் கலங்கி நின்றேன் வழியானீர். பாடுகள், கிறிஸ்துவின் பாடுகள் நமக்கு பெருகுவது போல கிறிஸ்துவின் ஆறுதல் நமக்கு பெரு. அவர் சகல ஆறுதலின் தெய்வம். பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே உங்க பாசமுகம் தெரியுதையா கர்த்தாவே, வியாதி நேரத்திலும் கர்த்தாவே உங்க விரித்த கரம் அணைக்குதையா கர்த்தாவே. ஹல்லேலூயா. பாடுகள் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் அப்படி பாசமுகம் நமக்கு தெரியணும். அந்த பாசமுகத்தை நோக்கி பார்க்கணும், அந்த அன்பு வழிகிற அந்த முகத்தை நோக்கி பார்க்கணும், அந்த கருணை வழிகிற அந்த முகத்தை நோக்கி நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. பாடுகள் நமக்கு வரும். ஹல்லேலூயா. நிச்சயமா பாடுகள் உண்டு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பாடுகள் பெருகுகிறது போல பலன் நமக்கு பெருக செய்கிற கர்த்தர், ஆறுதலை பெருக செய்கிற கர்த்தர். ஆறுதல் இல்லாமல் நீங்கள் வந்திருக்கலாம். அவர் பெயரே சகல ஆறுதலின் தெய்வம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. பாடுகளின் மூலமாக நாம் படிப்பினையை கற்றுக்கொள்கிறோம். பாடுகள் மூலமாக ஒரு படிப்பினை. ஒரு கிரிக்கெட் பார்த்து உங்களுக்கு தெரியும், பார்த்துருந்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இது ஜெகதீசன், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர். அவர் ஃபஸ்ட்டு அந்த IPL 2020 அவர் 1 down நம்ம வந்தார். வரும்போது நல்லா பேட் பண்ணார். ஆரம்பத்தில் இருந்து நல்லா அடித்தார். 4 அடித்தார், ஏறி அடித்தார், இறங்கி அடித்தார், நின்று அடித்தார், எல்லாம் அடித்தார். நல்லா ஷாட் அடித்தார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவர். ஆனால் அவர் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? ரன் அவுட் ஓடும்போது கிட்ட ஓடிட்டார். இன்னும் 1 அடி 1.5 அடி தான் இருக்குது ரீச் ஆகிறதுக்கு. அங்கே ஃபீல்டர் பாலை பிடிச்சோன்னே இவருக்கு போயிடுச்சு நம்பிக்கை. நான் ரீச் ஆகன்றது அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு டக்குன்னு ஸ்லோ பண்ணிட்டார். முன்னோக்கி சென்ற கால்களை பின்னோக்கி அப்படியே தளர்ந்து விட்டு மெதுவாயிட ஸ்லோ ஆனதுனால துரு அடிச்சவர் தூக்கி அடிச்சு ரன் அவுட். அப்போ கமெண்டேட்டர் சொல்கிறாங்க, வர்ணனையாளர்கள் கேலரியில் உட்காந்துக்கிட்டு, ஜெகதீசன் கோயம்புத்தூரை சேர்ந்தவர், நல்லா சூப்பராக ஃபஸ்ட் டைம் IPL இறங்கியிருந்தாலும் நல்லா பண்ணார், அடித்து கொடுத்துருவார், தொடர் தோல்வியில் இருக்கிற CSKவை வெற்றி பெற வைப்பார் அப்படின்னு நினச்சோம். நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஆல்ரவுண்டர். ஆனால் கடைசியில் அவர் ஓடி இருந்தால் ஈஸியாக ஓடி இருக்கலாம். ஆனால் அவர் பாருங்கள், அந்த பாடுகளை நினைத்து அந்த பந்தை பிடிச்சோன்னே, பாலை பிடிச்சோன்னே நம்பிக்கை போயிடுச்சு அவருக்கு. கரெக்டாக அடிச்சிடுவான். நம்ம ஓடி பார்க்கலாம் கடைசி வரைக்கும், என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல, ஓடுவோம். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்வோம். அவர் ஓடி இருந்தால் ரீச் ஆகிட்டு இருப்பார், அவுட் ஆகிருக்க மாட்டார், சாதிச்சிருப்பார். ஃபஸ்ட் மேட்ச்லேயே 50 அடிச்சிருக்கலாம், இல்லை 100 அடிச்சிருக்கலாம், இல்லை 90 அடிச்சிருக்கலாம், இவன் 75 அடிச்சிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஒரு பின்தங்கின பாடுகளை குறித்து ஒரு பயம். அப்போ கமெண்டேட்டர் சொல்கிறாங்க, பரவாயில்ல விடுங்க, குறைலாம் சொல்லாதீங்க, ஃபஸ்ட் டைம் தானே இறங்கியிருக்கிறாரு, இந்த பாடுகள் மத்தியில் அவருக்கு ஒரு படிப்பினை வரும், கற்றுக்கொள்வார். இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. இது அவருக்கு ஒரு படிப்பினையை நிச்சயமாக கற்றுத்தரும். வர நாட்களில் கற்றுக்கொள்வார். இது போல தவிர என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். இப்போ பாடுகள், எதற்கு அதை சொல்கிறேன்? பாடுகள் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்குற. ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலாக இருக்கலாம். நீங்கள் அதில் பாடுகள் அனுபவிக்கும் போது, நஷ்டத்தை அனுபவிக்கும் போது, கஷ்டத்தை அனுபவிக்கும் போது, சிறுமை அனுபவிக்கும் போது, ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், வாழ்க்கையில் சிறுமை அனுபவிக்கும் போது அந்த பாடுகளில் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு படிப்பினை கிடைக்கும். அந்த பாடுகள் மத்தியிலும் கிடைக்கிற அந்த படிப்பினை, அந்த அனுபவம் தேவ நிச்சயமா நீங்கள் முன்னோக்கி செல்ல, அந்த சறுக்குதலை மறுபடியும் நீங்க சந்திக்காதபடிக்கு, அந்த வேதனை நீங்கள் அனுபவிக்காதபடிக்கு, அடுத்த முறை நீங்க முன்னோக்கி சொல்ல நிச்சயமாய் அந்த பாடுகள் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அந்த படிப்பினை. we are all learners in the world from others. மற்ற எல்லார்கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா.
நம்ம பிரயாணிகள் மாத்திரமல்ல, நம்முடைய பிரயாணத்தை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்கிறோம். உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கொள்கிறேன், என்னிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள், ஒருவரிடம் இருந்து ஒருவர் கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. எல்லாத்தையும் நம்ம படிச்சு டாக்டரேட் படிச்சு முடிச்சுட்டா முடிஞ்சது கிடையாது. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. படிப்பு படிச்சு முடிச்சிருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் அனுபவங்கள், பாடங்கள் படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. அல்லேலூயா. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆகவே பாடுகள் மத்தியிலும் ஆறுதல் உங்களுக்கு இருக்கிறது, பாடுகள் மத்தியிலும் பலன் பெருகும். பாடுகளை சகிக்கிற, தாங்கிக் கொள்ளக்கூடிய, பாடுகள் மத்தியிலும் பாடங்களை கற்றுக்கொண்டு இந்த பாடுகளை ஜெயிக்க வேண்டும், இதில் நான் முயற்சிக்க வேண்டும், இந்த பாடுகளை என் கால்களை போட்டு நான் முன்னேக்கி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் நீங்க எடுத்தா நிச்சயமா உங்களுக்கு ஆறுதல் மாத்திரமல்ல, பாடுகள் மத்தியில பாடுகளுக்கு பதிலாக பலன் பெருக செய்கிற கர்த்தர். 1 பேதுரு 5:10 வேகமா வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 பேதுரு பைபிள் கடைசியில 1 பேதுரு 5:10, 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை தேவன் தாமே சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது திவ்ய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் இன்னும் எத்தனை காலம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை தேவா, உந்தன் கரம் கொண்டு தாங்க வேண்டும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் தேவா. அல்லேலூயா. பதில் கிடைக்காம இன்னும் எத்தனை காலம், இன்னும் எவ்வளவு காலம் சிறுமை, இன்னும் எவ்வளவு காலம் நான் போராடுவது குடும்பத்தில், இன்னும் எத்தனை காலம் நான் பாடுகளை அனுபவிப்பது, இன்னும் எத்தனை காலம் இந்த குடும்பத்தில் நான் வேதனைப்படுவது, இன்னும் எத்தனை காலம் நான் போராடுவேன். ஆன்சர் ஆண்டவங்க சொல்லியிருக்கிறாரு 1 பேதுரு 5:10. ஒருவேளை இந்த யூடியூப்ல லைவ்ல பார்த்துட்டு இருப்பீங்களே, ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருப்பீங்க. பாடுகள் கொஞ்ச காலம், ஆசீர்வாதம் நமக்கு நிறைய காலம். அல்லேலூயா. கோடான கோடி வருஷம் ஆசீர்வாதம் பரலோகத்தில் வாழ போகிறோம். இந்த பூமியிலும் நம்ம ஆசீர்வாதமா தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள், அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கிறது, நம்ம ட்ரெஸ் கோடு மாறி இருக்கிறது, நம்ம பேச்சு மாறி இருக்கிறது, நம்முடைய அழகு மாறி இருக்கிறது, கூடி இருக்கிறது, நமக்கு உயர்வு கூடி இருக்கிறது, எல்லாம் மேன்மை கூடி இருக்கிறது, வீடு மாறி இருக்கிறது. அல்லேலூயா. வசதி கூடி இருக்கிறது, எல்லாவற்றையும் உயர்த்தி கொடுத்திருக்கிற தேவன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தரித்திரராய் யாரும் போய்விட்டது இல்லை. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் பல மடங்கு மேல 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 ஆசீர்வாதமாய் உயர்ந்து கொண்டே போகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆகவே பிரியமானவர்களே, பாடுகளில கர்த்தர் உங்களை கொஞ்ச காலம் பாடு, கொஞ்ச காலம் அந்த வியாதி, கொஞ்ச காலம் தரித்திரம், கொஞ்ச காலம் கடந்தோம் இல்ல, கொஞ்ச காலம் சண்டை, அந்த பிரச்சனை, அதெல்லாம் சரியாக்கிடுவார் ஆண்டவர். அதை சகிக்கிற ஒரு அந்த பேலன்ஸ் லைஃப், அந்த 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 தாங்கக்கூடிய அந்த ஒரு இருதயத்தை அதை பக்குவப்படுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். பட்டாதான் தெரியணும் இல்லையா? பட்டக்காலே படுது, கெட்டக்கூடிய கெடுது. பட்டக்காலே ஏன் தெரியும் படுது? நான் சொல்றேன், அதுக்கு படக்கூடாதுன்னு. நம்ம கவனம் இல்லாமல் நடக்கிறதுனால தான் பட்டக்காலே படுது. ஏற்கனவே கட்டவரில் காயம் இருக்கு, நடக்கும்போது என்ன பண்ணணும்? பார்த்து நடக்கணும், அந்த நிதானம் இருக்கணும். என் காலில் காயம், அந்த நிதானம் இருந்தா, அந்த நினைவு இருந்தா நம்ம கால் தட்டாது. ஏன்னா கவனமாக நடப்போம், பார்த்து மேடு பள்ளம் மேடு பள்ளு, அதுக்கேற்ற போல அப்படியே கால் அந்த ஸ்டெப் வைப்போம். பார்க்காம அந்த சிந்தை கால் மேலே வைக்காம, காயத்தை மேலே வைக்காம நம்ம யூஸ்வலாக இருக்கணும் என்று போவதனால தான் அந்த காலிலே தட்டுது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ பாருங்க, நம்ம பட்ட பிறகு அந்த பட்டதில் என்ன பண்ணணும்? நம்ம ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நடந்தால் நம்ம தட்டும், இந்த இடத்துல போனால் நம்ம விழுந்துருவோம், சறுக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதை உறுதிப்படுத்தி கொண்டு இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வைக்கணும். பாசம் இருக்குது, பாத்ரூம் யூஸ் பண்ணுறோம், அங்கே எப்பயும் அங்கே வழுவழுப்பாக இருக்கும், கொஞ்சம் என்ன பண்ணணும்? மெதுவாக போகணும், பாத்ரூமில் வேகமாக போயிடக்கூடாது. பார்த்து ஒரு சர்வலில் காலை, ஒரு சர்க்கிளான இடம் இருக்கும்போது பார்த்து வைக்கணும் காலை. ஒரு பள்ளமாக இருக்கும்போது வேகமாக இறங்கிடக்கூடாது, மெதுவாக இறங்கணும், சுளுக்கு பிடிச்சிக்கும். இப்படிலாம் அந்த நினைவு இருந்தால் பாதிப்பு நமக்கு சரீரத்துக்கு வராது. ஒரு வண்டி ஓட்டும்போது ஒரு 60, 70, 80க்குள்ளே போகணும். அதனால தான் அங்கே அந்த க்ரீன் சிக்னல் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த கோடு மைலேஜ் கிடைக்கும். 40க்குள்ளே 60க்குள்ளே, 40லேருந்து 60க்குள்ளே போனால் மைலேஜ் கிடைக்கும். வண்டி உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு வரும், லாங் லைஃப் வரும்.
மயிலே அப்புறம் உங்களுக்கு காசு மிச்சமாகும், ஆபத்து வராது, விபத்து வராது. நீங்கள் போய் சேருகிற பயணம், சேர வேண்டிய பயணம் சுகப்பிரயாணமாக அமையும். தைரியமாக நீங்கள் போகலாம். கண்ட்ரோலில் ஓட்டுங்க. சரியா? அந்த வேகம் விவேகம் அல்ல. யார் நம்ம கேட்குறோம்? நினச்சா நம்ம தான் ஹீரோ, நம்ம தான் ஹீரோயின். அடி முறுக்க வேண்டியதான். எந்த அளவு? சரி, நான் இவ்வளோ தான், 100 தான் போகுது, 129 என்னப்பா வண்டி, அடுத்த வேறு வண்டி வாங்க. முறுக்கி அடித்து தள்ளிட்டு கிராமத்தில் போனாலும் எங்கே போனாலும் அவ்வளோ ஹை ஸ்பீடு. அடுத்தது குறுக்கில் எதனா வந்தா நம்ம கதி என்ன? அந்த நினைவு, அந்த ஞாபகத்தில் இருந்தோம்னா சராசரியான வேகத்தில் போவோம், அந்த மீடியமான அந்த ஸ்பீடில் போவோம். அல்லேலூயா. அந்த ஞாபகம் நமக்கு இல்லாதனால தான் நிறைய பேர் வண்டி இடவிடமாக ஓட்டி நிறைய பேர் அகால மரணம் அடைகிறது காரணம் அந்த ஞாபகம் இல்லை. நம்ம ரோட்டில் போகிறோம், ஊருக்குள்ளே போனாலும், மெயின் ரோட்டில், ஜிஎஸ் ரோட்டில் போனாலும் அந்த நிதானம், எப்படி ஓட்டணும், வண்டி எவ்வளோ கண்ட்ரோலில் ஓட்டணும், அதை ஓட்டணும். நம்ம சுகப்பிரயாணமாக இருக்கலாம், கொஞ்சம் காலம் வாழலாம். அல்லேலூயா. அந்த ஆபத்து விபத்துகளை நம்ம தவிர்க்கலாம். என்னதான் இருந்தாலும் கர்த்தர் தான் பாதுகாக்கிறவர். அதற்கென்று நம்ம ஏட கூடமாக ஓட்டணும்னு வச்சுக்கலாம், அப்புறம் கர்த்தரை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் நமக்கு நிதானத்தை கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பாடுகளில் உங்கள் கவனத்தை வையுங்கள். இந்த பாடுகளை மேற்கொள்வது எப்படி? How to overcome the passion. பாடுகளை சகிப்பது எப்படி? அதற்கு என்ன பண்ணணும்? நம்ம முயற்சி எடுக்கணும். அந்த பாடுகளை மேற்கொள்ள வேண்டும், கஷ்டத்தை மேற்கொள்ள வேண்டும், இந்த கடனை மேற்கொள்ள வேண்டும். கடனாகவே இருக்கணும், புலம்பிட்டே இருக்கக்கூடாது. கடனை மேற்கொள்வது எப்படி? சம்பாதிக்கணும். எல்லாரும் 4 பேர் 4 பேர் போய் சம்பாதிக்கணும். சிக்கனமாக குடும்பம் பண்ணணும், சேர்த்து வைக்கணும். சிறு சேமிப்பு நமக்கு தேவை. சாப்பாட்டை குறைக்கணும். கறி, மீன், முட்டை, நான்வெஜ்ஜை கொஞ்சம் குறைக்கணும். வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்ணும். பணத்தை நம்ம சேகரித்து வைக்கணும். பின்வருகிற சந்ததிக்கு நம்ம யோசிக்கணும். நாளைக்கு நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. நாளைக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு இன்றைக்கே எல்லாத்தையும் செலவு. கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறான்னு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ இருக்கிற வருமானத்தை கொஞ்சம் சேகரிப்போம். அப்போ தான் பாடுகள் மாறும், அப்போ தான் கடன் அடையும். 500 ரூபா இருந்தாலும் ஒரே நாளில் சாப்பிட்டோன்னு சொன்னால் அவ்வளோதான். 250 ரூபா போயிட்டு மீதி 250 ரூபா வைப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே 1 பேதுரு 5:10 சொல்கிறது, சீர்படுத்துவார், பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்களை முந்தின சீரை பார்க்கிற உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போகாது, உங்கள் வாழ்க்கை சீராக இருக்கும். பாடுகளை சகித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாடுகளை தாங்கிக் கொள்ளுங்கள். எவ்வளோ காலம் பாடு? கொஞ்ச காலம். எவ்வளோ காலம் வியாதி? கொஞ்ச காலம். தாங்கிக் கொள்ளுங்கள். அதை ஜெபம் பண்ணுங்க. நல்லா இந்த பாடுகள் மாறட்டும் ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபித்து பாருங்கள். அதுக்கு முயற்சி எடுங்கள். நிச்சயமா கர்த்தர் உங்களை நற்சீர் உண்டாக செய்வார், ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கை, அந்த பாடுகள் மத்தியிலும் உறுதியாய் வாழ்ந்து நிலையாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை உங்களை ஸ்திரப்படுத்துவார். 3வது பலப்படுத்துவார். பலவீனமாக இருக்கிற உங்களை பாடுகள் உங்களை பலவீனப்படுத்தலாம், ஆனால் பலப்படுத்துகிற கர்த்தரும் கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாடுகள் உங்களை பலவீனப்படுத்தாது. பலம் இல்லாதவனுக்கு பலத்தை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை, சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுக்கிறவங்களை பலப்படுத்துவார். கடைசியில் 4வது காரியம் சொல்லப்படுகிறது, நிலை நிறுத்துவா. அல்லேலூயா. ஆமாம், உங்களை கர்த்தர் நிலை நிறுத்துவார். எதுவும் உங்களை பாடுகள் உங்களை படுகுடியில தள்ளாது, அல்ல குடியில கொண்டு தள்ளாது. உங்களை கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த வல்லவர். அவன் குடும்பம் நிலை நிற்கும். பாடுகளில் குடும்பம் அழிந்து போகாது. நீங்கள் மாண்டு போக மாட்டீர்கள். ஆகவே பாடுகளின் பெருக்கத்தில் நமக்கு ஒரு பலன் இருக்கிறது, நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது. இந்த பாடுகளை சகித்து ஆவியினாலே, வல்லமையினாலே, கர்த்தருடைய தயவினாலே ஜெபித்து மேற்கொள்ள தெய்வம் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. 3வது பாசத்தின் பெருக்கம். பிலிப்பியர் 1:9. வேகம் வேகம். வண்டி தான் ஸ்லோவாக ஓட்டணும், ஆனால் வசனம் வேகமாக எடுத்து வாசிக்கணும். பிலிப்பியர் 1:9. மேலும் உத்தமமாக இருக்கிறவர்கள் நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அழிவிலும் அறிவிலும் உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாய் பெருக கடவுது. அல்லேலூயா. அன்பானது 3வது பெருக்கம். அன்பு நம்முடைய வாழ்க்கையில் பெருக வேண்டும். அல்லேலூயா. We should increase our love upon Jesus Christ day by day. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேல் வைக்கிற அந்த அன்பு, பாசம். 3வது பாசத்தின் பெருக்கம். அல்லேலூயா. The increase in love. தேவன் மேல் வைக்கிற அன்பில் நீங்கள் நானும் பெருக வேண்டும்.
ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர். டாக்டர் ரட்சிக்கப்பட்டவர், என்ஜினியர் ரட்சிக்கப்படாதவர். ரட்சிக்கப்படாதவர் மாத்திரமல்ல, தேவனே இல்லை என்று சொல்கிற நாஸ்திக கொள்கை உடையவர். டாக்டர் ரட்சிக்கப்பட்டவர், நல்ல விசுவாசி. டாக்டர் இன்ஜினியரை பார்த்து சொன்னாராம், நாஸ்திகனை பார்த்து, நண்பா, இந்த உலகத்திலேயே இயேசுநாதர் தான், ஆண்டவர் தான் நம்மளை அதிகமாக நேசிக்கிறவர், அது உனக்கு தெரியுமான்னு கேட்டாராம். உடனே கடவுளே இல்லைன்னு சொல்கிற நாஸ்திக இன்ஜினியர் சொன்னாராம், கடவுள் இருந்தால் தானே நேசிக்கிறதுக்கு, கடவுளே இல்லை பூமியில் உலகத்தில், அப்புறம் எங்கே நேசிக்கிறதுன்னு சொன்னாராம். அவர் தத்துவ கொள்கை. அப்போ இந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், சரி கடவுள் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் நேசிக்கிறார், அது உண்மை என்பதை நான் நிரூபிக்கட்டுமான்னு கேட்டார். அதுக்கு நீ உதவி செய்வாயா, ஒத்துழைப்பா, நான் சொல்கிறது செய்கிறியா, கடவுள் இருக்கிறாரு, கடவுள் தான் எல்லாரோட அன்பு காட்டுகிறார் என்று சொல்லி நிரூபிக்கட்டுமான்னு சொல்லும்போது, ஓகே நீ என்ன சொல்லி நான் செய்கிறேன், ஆனால் நிரூபித்து காட்டு. என் கூட இருக்கிற என் மனைவி, என் பிள்ளைங்க தான் என்னை அதிகமாக நேசிக்கிறாங்க, கடவுளே கிடையாதுன்னு அந்த இன்ஜினியர் நாஸ்திகன் சொன்னார். அப்போது இந்த டாக்டர் சொன்ன காரியம், சரி நாளைக்கு நான் வீட்டுக்கு வருவேன், நாளைக்கு என்ன பண்ணி வேலைக்கு போகாத, லீவு போடு, லீவு போட்டு காலையில் எழுந்திருக்காத, செத்தவனை போல் அப்படியே கடை, மூச்சு பேச்சு இல்லாமல் ஒரு ஆக்ட் பண்ணணும், அப்படி ஆக்ட் பண்ணி செத்தவனை போல இரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் வருவேன், என்னை கூப்பிடுவாங்க, நான் வருவேன், உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், உயிராக செத்து பண்ணேன்னு சொல்லி வச்சுட்டார். ஓகே நான் நடிக்கிறேன், காலையில் எழுந்து மாட்டேன், தூங்கி அப்படியே தூக்கத்திலே இருக்கிறேன், சரி என்ன தான் நடக்குது பார்க்கலாம். உடனே ஒரு நைட்டு படுத்தார், சாப்பிட்டு தூங்கிட்டார். காலையில் வழக்கம் போல் மனைவி காஃபி போடுறாங்க, காஃபி போட்டு மகனை கூப்பிட்டு, டேய் தம்பி, அப்பா டயரில் தூங்கிட்டு இருக்கிறாரு, போய் என்ன பண்ணு, அப்பாவை எழுப்பி காஃபி, பெட் காஃபி கொடுத்து எழுப்புன்னு சொல்கிறாங்க. இவர் போய் காஃபி எடுத்துகிட்டு போய் அப்பா அப்பா டேடி டேடின்னு எழுப்பும்போது மூச்சு பேச்சு ஒன்றுமே இல்லை, அப்பா அசையமே இல்லை, ஒன்றுமே கண்ணை திறந்து பார்க்கல, செத்தவர் போல் கிடக்கிறார். காஃபி அப்படியே போட்டு விட்டு அதிர்ச்சியில், மம்மி அப்பா இறந்து போன போல இருக்கிற, மூச்சம் இல்லை, பேச்சும் இல்லை, ஒரு உணர்வும் இல்லை அவருக்கு, அப்படி இருக்கிற, எழுந்திருக்கல, கண்ணை திறக்கல, என்னடா சொல்கிற பாவி, காலையில் இந்த அபசகரமான செய்தியை சொல்கிறேன். அவங்க ஓடி வந்து, ஏங்க 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 மாமா என்ன கூப்பிடுவாங்களோ, கூப்பிட்டு வந்து மூச்சு பேச்சு இல்லை. உடனே என்னாச்சு, டாக்டர் அங்கிளை கூப்பிட்டுவான், நண்பர் அவர் தானே, நல்ல வேலை நமக்கு நண்பர், அப்பாவுடைய நண்பர் டாக்டர் இருக்கிறாரு, அவரை போய் கூப்பிட்டு வா, சீக்கிரம் சீக்கிரம் ஓடு ஓடு கூப்பிட்டோம். இந்த பையன் ஓடி பார்க்க ஒரே ஊருன்றதுனால கூப்பிட்டு வந்தான். கூப்பிட்டு வந்த உடனே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, சாரி அவர் செத்துட்டாரு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, படுக்கையிலே அவர் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, செத்துட்ருக்கிறாரு. ஆனால் ஒரு வைத்தியம் இருக்குது உயிரோடு எழுப்புறதுக்கு, அவர் பழைக்கணும்னா நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா அவர் பழிச்சிடுவார். அதுக்கு மனைவியாவது செய்யணும், பிள்ளையாவது செய்யணும். அந்த கார் ஓகே சொல்லுங்கள் என்ன செய்யணும். நான் ஒரு விஷப்பொடி வச்சுருக்கிறேன், அந்த விஷப்பொடி கலைக்கு பால் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் பால் கொண்டு வந்தாங்க. விஷப்பொடி கலைக்கு இந்த 2 பேரில் நீங்கள் யாருன்னா குடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஆள், அவர் என்ன பண்ணுவார், உயிராக எழுந்துருவார். சகோதரியே, என் நண்பன் அந்த இன்ஜினியர் உன் புருஷன் சொன்னார், என் மனைவி தான் என்ன நேசிக்கிறவங்க, கடவுள் கிடையாது, அவர் நேசிக்கலை, அவ்வளோ புகழ்ந்து பேசினார். நேற்று கூட உன் கனவு வேணும்னா இந்த விஷத்தை குடிச்சிட்டு அவர் நான் உயிராக எழுப்பிடுறேன். அவங்க சொன்னாங்களாம், யோ பெரிய மனுஷன் பார்க்குறேன், படித்தவன்னு பார்க்குறேன், ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியே போயிடலாம், நடக்கிறதே வேறு அப்படி ரொம்ப காட்டமாக பேசியிருக்கிறாங்க. 2வது, சரி தம்பி என் பையன் என்னை அதிகமாக நேசிப்பான், டேடி டேடின்னு ஓடி வருவான் அப்படி நேற்று கூட அப்பா பேசியிருந்தாரு, நான் இன்னைக்கு போட்டுன்னு போயிட்டாரு, நீ குடிச்சிடம்பா, அம்மா அப்பா சந்தோஷமாக ஆகிட்டோம், உன் டேடி மேலே பாசம் இல்லை, நீ கூட அவன் தம்பி சொல்லியிருக்கிறான் அந்த மகன், யோ ஒழுங்காக ஓடி போயிடு. என் அம்மா நான் சாதாரண பேசுனாங்க, நான் அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரை எல்லாம் என்ன பண்ணோம், பேந்து போயிடும், வெளியே ஓடியான்னு சொல்லிட்டானா. அப்போ உடனே இவர் சொன்னாராம், நண்பா எழுந்திருப்பான்னு சொன்னாராம். டக்குன்னு செத்துரு போல கடந்த இன்ஜினியர் எழுந்து உட்காந்தார். இப்போ பார்த்தியா மனைவியுடைய அன்பை, உன் பிள்ளையுடைய அன்பை, இப்போ ஆண்டவர் நேசிக்கிறாரா இல்லை உன் குடும்பத்தார் உன் மேலே நேசம் வச்சுருக்காங்களா பார்த்துட்டியா. அவர் எழுந்த உடனே இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவார் புருஷன், அப்போ நம்ம 2 பேரையும் போட்டு தள்ளிடுவார், நம்ம மாய்மால் அன்பெல்லாம் தெரிந்து விட்டது என்று சொல்லி. அப்போ தான் அவர் ரட்சிக்கப்பட்டாராம். உண்மையில் ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் அன்பு தான் உண்மையான அன்பு. மனைவி அன்பு இல்லை, பிள்ளை அன்பு இல்லை, உயிர் இருக்கிற வரைக்கும் தான், நம்ம வருமானம் இருக்கிற வரைக்கும் தான், நம்ம உழைப்பு இருக்கிற வரைக்கும் தான். கட்ட போயிடுச்சுன்னா, மூச்சு போயிடுச்சுன்னா
அவ்வளோதான். அவங்கவுங்க உயிர் வாழணும், அவங்கவுங்க பழைக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், இப்படி தான் நினைப்பாங்க தவிர கடைசி வரைக்கும் நமக்காக உயிர் கொடுத்தவர், கடைசி வரைக்கும் நம்மளை நேசிக்கிறவர் இந்த ஆண்டவர் ஒருத்தர் தான் சொல்லிட்டு அவர் நம்பினாராம். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த இயேசு நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம யாருன்னு தெரியாம, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவில் உருவாகாம, நம்ம அப்பா அம்மாலாம் உண்டாகாம இருக்கும்போது இயேசு உங்களுக்காக எனக்காக எல்லா ஜெனரேஷனுக்காகவும் இயேசு சிலுவையில் உயிர் கொடுத்தார். அல்லேலூயா! எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர்! இந்த ஆண்டவர் மேல அன்பு பெருகணும். ஆண்டவர் மேல மாத்திரமல்ல, ஆட்கள் மேலையும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மேலையும், உலகத்தில் இருக்கிற பழகிற எல்லார் மேலும் அன்பு பெருகினால், இந்த பாசம் பெருகினால் சகலத்திலும் நமக்கு பெருக்கம் உண்டாகும். ரோமர் 8:28. ரோமர் 8:28. வாசியுங்கள். ரோமர் 8:28. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா! தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிற சகலமும், எந்த தீமை வந்தாலும் நன்மையா முடியும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 3வது பாயிண்ட் பேசுறேன். 1வது பாயிண்ட் பக்தி விருத்தின் பெருக்கம். அது சபைகள் பெருகும், நம்முடைய குடும்பத்தில் நன்மைகள் பெருகும், ஆத்துமாக்கள் பெருகும். 2வது பாடுகளின் பெருக்கம், ஆறுதல் பெருகும், பலன் பெருகும். பாடுகள் பெருகினால் சகித்தால் சீர்படுவோம், ஸ்திரப்படுவோம், பலப்படுவோம். கர்த்தர் பூமியில பாடுகள் மத்தியிலும் நம்மை சுகமாய் நிலையாய் வாழ வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 3வது பாசத்தின் பெருக்கம். இந்த பாசம் தேவன் மேல் வைக்கிற பாசம். 2வது குடும்பத்தில் வைக்கிற பாசம், மற்றவர்கள் மேல் வைக்கிற பாசம். இந்த பாசமா இருந்தா, அன்பா இருந்தா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க செய்கிறார். அல்லேலூயா! தேவன் மேல் பாசம் வைக்கும்போது, அன்பு வைக்கும்போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அல்லேலூயா! ஒருத்தவங்களை ஏமாத்திருக்கலாம், நன்மைக்கு எதுவாக கர்த்தர் முடிவு பண்ணுவா. ஒருத்தர் உங்களை திட்டி இருக்கலாம், நன்மைக்கு எதுவாக முடிவு பண்ணுவார். ஒருத்தர் உங்களை அடிச்சிருக்கலாம், நன்மைக்கு எதுவாக முடிவு பண்ணுவார். தவறாக உங்க மேலே பழி போட்டுக்கலாம், நன்மைக்கு எதுவாக முடிவு பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைச்சிருக்கலாம், நன்மைக்கு எதுவாக முடிவு பண்ணுவார். ஒரு வாழ்க்கையை தடுத்து நிறுத்தி இருக்கலாம், ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக முடிவு பண்ணி நல்ல வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தும். எல்லா சகலமும் நன்மைக்கு எதுவாய். அல்லேலூயா! கர்த்தத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். யோபுக்கு பாருங்க, எல்லாம் நன்மைக்கு எதுவாக மாற்றினார். அத்தனை பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் மேல பாசம் வச்சதுனால, அன்பு வச்சதுனால அத்தனை சோதனைகளும், வியாதிகளும், போராட்டங்களும், தூஷண சொற்களும் பிறகு ரெட்டிப்பாய் அவனுக்கு நன்மையாய் முடிந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அந்த பாசம், ஆண்டவர் மேல இருக்கிற அந்த பாசம், இந்த உலகத்துல யாரும் நம்ம அதிகமாக நேசிப்பதில்லை. இயேசு மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்ம நேசிக்கிறார். அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கட்டும். அவர் நேசித்து விட்டார், அவர் நேசித்து கொண்டிருக்கிறார், அவர் நம்ம நேசிப்பார். நாம் அவர் மேல நேசம் அதிகமாக வைப்போம், பாசம் அதிகமாக வைப்போம். பாசம் பெருகிட்டா ஆண்டவர் மேல சகலமும் நமக்கு பெருக்கம் உண்டாங்க. சகலத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுத்து பெருக்க தருவோம். கடைசியாக ஒன்று சொல்லி முடித்து ஜெபிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 9:6. 2 கொரிந்தியர் படைத்தலில் பெருக்கம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் சகலத்தில் நமக்கு ஒரு பெருக்கத்தை உண்டாக்குகிறார், அவர் மேல் அன்பு வைக்கிறதுனால. இப்படி பெருக்கம் கொடுக்கிற ஆண்டவருக்கு, ஆசீர்வாதம் கொடுக்கிற ஆண்டவருக்கு நாம் படைக்கிறோம். ஆலயத்துக்கு வரும்போது ஒரு படைப்பு இருக்கிறது. நம்மை படைக்கிறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு படி அளப்பேன் ஆண்டு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா! சிறுக ஒரு மரக்கால் விதைத்தால் அதுக்கேற்றபடி அறுவடை வரும், அதுக்கேற்ற நெல் தான் வரும். 6 மரக்கால் விதைத்தால் அதுக்கேற்றபடி தான் வரும். 12 மரக்கால் ஒரு மூட்டை நெல் நீங்க விதைச்சிங்கன்னா ஏக்கர் கணக்கில் பயிர் வைக்கலாம். 2 மூட்டை 3 மூட்டை நாற்று விட்டீங்கன்னா பல ஏக்கர் பயிர் வச்சு அம்பாரம் உண்டாகும். எந்த அளவினால் நம்ம விதைக்கிறோமோ ஒரு நெல்மணிகளை, விதைகளை, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப நமக்கு கிடைக்கும் விளையும். ஒரு 3 மாசத்துல, ஒரு 6 மாசத்துல. அல்லேலூயா! கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஏன்னா விலையை செய்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் விலையை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே சிறுக விதைக்கிற கொடுக்கிறதை குறித்து இந்த பகுதியில் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கிறதை குறித்து கர்த்தர் எழுதுகிறார். பிலிப்பியர் 4:17. பிலிப்பியர் 4:17 நீங்க கொடுக்கிற காணிக்கை, தசமபாகங்கள், பொருத்தனை காணிக்கைகள், சபைக்கு செய்வது, நீங்க ஏழைகளுக்கு செய்வது, இதுக்கெல்லாம் கணக்குக்கு பலன் இருக்கிறது. அல்லேலூயா! There is a great reward. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். அல்லேலூயா! பாருங்க, நீங்க கொடுக்கிற, பவுல் சொல்றாரு விசுவாசிகளை பார்த்து, கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து, நீங்க கொடுக்குறீங்க ஊழியம் செய்வதற்கு, ஊழியத்துக்கு என்று கொடுக்கிறீர்கள், ஆலயம் கட்ட கொடுக்கிறீர்கள்,
ஏழைகளுக்கு கொடுக்கிறீர்கள். இந்த கொடுக்குதல் காணிக்கையா கொடுக்கிறீங்க, தசமமா உங்களுக்கு பொருத்தனையா கொடுக்குறீங்க, ஏழைகளுக்குன்னு கொடுக்குறீங்க, ஊழியம் நடக்கணும், சபை கட்டணும்னு கொடுக்குறீங்க. இதுக்கெல்லாம் கணக்குக்கு பலன் இருக்கிறது. அல்லேலூயா. there is a great blessing. ஆசீர்வாதம் இருக்கிறது என்று பவுல் விசுவாசிகளுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கொடுக்கிறதின் ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் நம்ம நல்லா கொடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கொடுக்கிறது சபை கொடுக்கிறோம். ஆண்டவர் நல்ல வருமானங்களை கொடுக்குறார், நல்ல வசதிகளை கொடுக்குறார். நம்ம என்னென்ன கொடுக்கணுமோ காணிக்க தசமபாகம் நம்ம உண்மையாக இருந்து சம்பாதிக்கிறதுல உண்மையாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா பலன் பெருகும் உங்களுக்கு. அதெல்லாம் கணக்கு இருக்கிறது. ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார். நான் சொல்லலை, வேதம் சொல்கிறது. ஆகவே கொடுக்கறதுல தாராளமாக இருப்போம். அல்லது சரியாய் கர்த்தர் கொடுத்தால் தாராளமாக கொடுக்கிற தேவன் வானத்தை திறப்பார், பல வழிகளை திறப்பார், வேலையை கொடுப்பாரு, கம்பெனி எதிர்பார்க்குற வேலையை கொடுப்பாரு, ஆஃபீஸ் வேலையை உனக்கு தருவார், நீ தொழில் தொடங்க ஆரம்பிக்கிற அதில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிலைநிறுத்துவார், அதில் ஆசீர்வாதத்தை பெருக செய்வார். சாதாரண வேலை செய்தாலும் உன்னை குபேந்திரனா மாற்ற, உன்னை உயர்த்த ஆண்டவரால முடியும். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்தி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும். அல்லேலூயா. கைத்தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா ஆண்டவருக்கு. ஆகவே உங்க கணக்குக்கு, நீங்க கொடுக்கிற கணக்குக்கு பலன் இருக்கிறது. பாருங்க, மரியாள் பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசு மேல ஊத்துறாங்க. ஊற்றி வாசனை வீச செய்த அந்த வீடு பரிமள தைலம் தான் நிறைந்தது. ஆனா கூட இருக்கிற எல்லா சீஷரும் கம்முன்னு இருக்கிறாங்க. ஆனா யூதாஸ் மறு என்ன சொல்றாரு? இந்த வீண் செலவு எண்ணத்துக்கு. சில ஆள் கொடுக்குற ஆளையும் கெடுத்துருவாங்க. யூதாஸ் வாங்கி வாங்கி தான் பழக்கம். எல்லா காணிக்க வாங்கி வாங்கி பையில் போட்டு போட்டு பேக்கில் போட்டு போட்டு ஏசுனா கூட வச்சுருந்து இவன் எல்லாத்தையும் வச்சிருந்தான். அவன் திருடுனானபடியினால் அப்படி சொன்னான்னு சொல்லியிருக்கிறது சுவிசேஷத்தில். நேரம் இல்லை வாசிக்க. அவன் திருடனா இருந்தபடியினால், பண ஆசை உள்ளவனா இருந்தபடியினால், அவன் கொடுக்கிறதை குறித்து சொல்லாமல் அவன் பண ஆசை உள்ளவனானபடியினால் அவன் அப்படி சொன்னான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வீண் செலவு எண்ணத்துக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், அவளை தொந்தரவுப்படுத்தாத. அவள் நான் அடக்கம் பண்ண போகிறேன், நான் மரிக்க போகிறேன், நான் உயிர்த்தெழ போகிறேன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக நான் சாகிறதுக்கு முன்னாடியே பரிமள தைல சிரசில் உடைத்து ஊற்றி என்னை மகிமைப்படுத்த முந்தி கொண்டாள், என்னை கனப்படுத்த என்று மெச்சுக்கு கொடுத்த அந்த மரியாதை குறித்து ஆண்டவர் அங்கே பெருமையை பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களை, கொடுக்குற ஆளை என்கரேஜ் பண்ணுங்க. உன் புருஷன் கொடுத்தா நல்லா கொடுக்கட்டுன்னு விடுங்க, மனைவி கொடுத்தா கொடுக்கட்டுன்னு விடுங்க, கொடுக்காதவங்களை உங்கள் குடும்பத்தாரை இங்கே உற்சாகப்படுத்துங்க, தடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அங்கே பாருங்க, தடுத்தான் அந்த யூதாஸ். ஆனால் தடுத்தவன் கொஞ்சம் நல்ல காலி. ஆண்டு கொடுக்காதவன் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியில்லாதவன். ஆனால் ஆண்டு பாருங்க, அந்த மரியாதை கர்த்தர் பெருமையை பேசுறாரு. நீங்க யாரையும் தடுக்கக்கூடாது, கொடுக்காமலும் இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். வீண் செலவுன்னு பார்க்கக்கூடாது. இது எக்ஸ்ட்ரா ஒரு செலவு, இது இருந்தால் ஒரு கடன் அடைப்பினேன். உன் கடன் மாறதுக்கு தான் கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவில் அழுப்பேன். பல வருஷமா நம்ம கொடுக்காம இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேசுகிற வசனத்தின் மூலமாக படைத்தலில் ஒரு பெருக்கம், காணிக்கை படைக்கிறோம், அதில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளப்பார். உங்களுக்கு அறுவடை உண்டு. there is a great harvest. அல்லேலூயா. ஒரு பெரிய அறுவடை, ஒரு பெரிய ஆசீர்வாத தேவன் வைத்திருக்கிறார். கொஞ்சத்திலும் கொடுங்க, கொஞ்சம் கொடுக்காதீங்க, கொஞ்சத்தில் கொடுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை கர்த்தர் கொடுங்க. உங்கள் வருமானத்தில் கொடுங்க. ஆரம்பத்தில் உற்சாகமாக கொடுத்துருப்பீங்க, வாரம் வாரம் கொடுப்பீங்க, இல்லை மாதம் தவறாமல் கொடுப்பீங்க. ஆனால் நாள் போக போக நம்ம கஷ்டத்தை நினைத்து அப்படியே நம்ம என்ன பண்ண வச்சுக்கோம். பரவாயில்ல, பாஸ்டர் கேட்கறது கிடையாது, ஆண்டு ஒரு நாள் கேட்பார். அல்லேலூயா. நீ கொடுத்துருந்தா என் ஊழியம் இது நடந்திருக்குமே, தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்குமே, எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, ஊழியக்காரன் ஏதாவது செய்திருப்பாரே. அல்லேலூயா. அங்கே கேட்கும்போது நம்ம தலைகுனியக்கூடாது. இங்கே நம்ம என்னென்ன செய்யணுமோ ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக செய்து ஊழியத்தை வளர்த்து விட்டால் அநேகர் ரட்சிப்புகளை மாறி ஆண்டவரை ஆராதிக்க அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா, அந்த பிள்ளைகள் கேட்ட அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்படி எழுந்து நிற்போம். Shall we all stand to close the prayer? Hallelujah. ஓ, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பரலோக பிதாவே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பக்தி விருத்தியில பெருக்கம் உண்டாகட்டும். அந்த பாடுகள் பெருகினாலும் அதில் பலன் பெருகிறது, ஆறுதல் பெருகிறது, பக்தி பெருகணும், விசுவாசம் பெருகணும், சபைகள் பெருகும், ஆத்துமாக்கள் பெருகும், குடும்ப நன்மைகள் பெருகும். ஆண்டவரே, பாசம் பெருகணும் உங்க மேல. ஆண்டவரே, மற்றவர்கள் மேல பாசம் பெருகணும். ஆண்டவரே, சகலத்திலும் ஆண்டவரே ஆசீர்வாதம் பெருகும் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, படைக்கிறத அந்த படைத்தல்ல நான் உங்களுக்கு ஒரு பெருக்கம் தாராளமாக கொடுத்தா அந்த கணக்குக்கு பலன் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பூர்ண பலன் என்று சொல்லி
சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த வசனப்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. நம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும். தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திப்பீராக, நம் ஆதம் முழுதும் நடத்துவீராக. இந்த வசனம் அப்படி பலிக்கட்டும் ஐயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். உட்காருங்கள். ஒரு நிமிஷம் காணிக்கை போட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். உட்காருங்க. ஒரு சில